இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட உலகில் 7 போர்களை நிறுத்திய என்னால ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தை தீர்ப்பது மிகவும் கடினமாக இருக்குன்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. நேட்டோ கூட்டமைப்பில் ஐரோப்பிய நாடான உக்ரைன் இணைவதற்கு எதிராக அதன் அண்டை நாடான ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் அதன் மீது போர் தொடுத்து வருது. இந்த போர் 3 ஆண்டுகளை கடந்தும் தீவிரமாக நடைபெற்று வருது. இதற்கிடையே அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் இவ்விரு நாடுகளிடையே நடந்து வரும் போரை நிறுத்துவதில் தீவிர கவனம் செலுத்தி வராரு. அந்த வகையில அலாஸ்காவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் எந்த முன்னேற்றமும் ஏற்படல. இதைத் தொடர்ந்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அமெரிக்காவுக்கு வரவழைச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு ட்ரம்ப். இரு நாட்டு அதிபர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வரையில் எதுவும் சொல்ல முடியாதுன்னு அமெரிக்க அதிபர் கைவரிச்சிருக்காரு. இதனால்தான் உலகில் 7 போர்களை நிறுத்திய என்னால ரஷ்யா உக்ரைன் விவகாரத்தை தீர்ப்பது கடினமாக உள்ளது என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆதங்கப்பட்டிருக்காரு. புதினும் ஜெலஸ்கியும் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும்னு அமெரிக்கா விரும்புவதாக அவர் கூறியிருக்காரு. ஆனா இரு நாட்டு தலைவர்களும் தொடர்ந்து சண்டை போடுறதுனால உலகில் 7 போரை நிறுத்திய என்னால இந்த போரை நிறுத்தும் முயற்சி மிகவும் கடினமானதாக மாறி வருதுன்னு ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருக்காரு.